சென்னை தாம்பரம் அருகே ஏரிகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சர்வமங்களா நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் நடத்திய இந்த பேரணியை தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஸ்ரீ சர்வமங்களா நகர் குடியிருப்போர் நலசங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ஏரியை பாதுகாக்க வேண்டியும் அதனை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்தும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பேரணியாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலை உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மல்லியக்கரை பகுதி தம்மம்பட்டி செல்லும் சாலையில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த பழமையான கோவிலில் அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் கோயிலை இடித்து முழுவதும் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியினர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் போலி தங்க காசுகளை விற்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த பூங்கொடி குளித்தலை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெண்களிடம் தான் கஷ்டத்தில் இருப்பதாகவும் தன்னிடம் உள்ள தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு பணம் தரும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி இளைஞர் காசை வாங்கி சோதனை செய்தபோது அது போலி என தெரியவந்தது. இதுகுறித்து இளைஞர் அளித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்து பூங்கொடியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 12 போலி தங்க காசுகளை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு பத்ரகாளி அம்மன் ஆலய முளைப்பாரி திருவிழாவில் திரளான பெண்கள் ஊர்வலமாக வழிபாடு செய்தனர். பாலமேட்டில் உள்ள அன்னை பத்ரகாளி அம்மன் மாரியம்மன் கோயில் பங்குனி மாத பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பத்ரகாளி அம்மன் நாள்தோறும் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பொதுமக்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. திருவிழாவையொட்டி 1001 பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் மீனவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஆரோக்கியதீன் கடந்த 2019ஆம் ஆண்டு பக்கத்து வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றவாளி ஆரோக்கியதீனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3 மாத பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அபாபாய் தெருவை சேர்ந்த ராஜ்குமார் சுகந்தி தம்பதியின் 3 மாத பெண் குழந்தைக்கு காய்ச்சல் காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குழந்தையை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக கூறி தம்பதியினர் குழந்தையை தூக்கி சென்றனர். ஆனால் குழந்தை வீட்டிற்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் டாஸ்மாக் கடையின் சுவற்றில் துளையிட்டு 60,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். செவிலிமேடு பாலாறு ஆற்றின் கரையோரம் செயல்படும் டாஸ்மாக் கடையில் சுவற்றில் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து 60,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் 30,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே சுவற்றின் துளையை சிமெண்ட் கொண்டு அடைத்துவிட்டு மீண்டும் வியாபாரத்தை தொடங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வத்தலக்குண்டு மின்வாரிய அலுவலகம் தற்போது பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மின்வாரிய அலுவலகம் வரும் ஏப்ரல் முதல் வத்தலக்குண்டு துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதுள்ள மின்வாரிய அலுவலகத்திலிருந்து புதிய இடம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் என சொல்லப்படுகிறது. இதனால் 30,000க்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. எனவே வத்தலக்குண்டு நகர் மின்வாரிய அலுவலகத்தை மாற்றம் செய்யும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் நிரந்தரமாக ஒரு அலுவலகம் கட்டித்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.